ஐபிஎல் தொடரின் அதிக ரசிகர்களை கொண்ட அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் திகழ்கிறது. இதற்கு முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியும் முக்கிய காரணமாக இருக்கிறார். தற்போது 43 வயதாகும் தோனி இந்த 18வது ஐபிஎல் தொடருடன் விடைபெறலாம் என தெரிகிறது. கடந்த ஆண்டை ஓய்வினை அறிவித்திட தோனி திட்டமிட்டதாகவும், ஆனால் சிஎஸ்கே கோப்பை வெல்லவில்லை என்பதால் இந்த ஆண்டு ஒத்திவைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தோனி ஓய்வு பெறுவதை காட்டிலும் சென்னையின் அடுத்த விக்கெட் கீப்பர் யார் என்பதுதான் பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. இதற்கு மெகா ஏலத்தில் விக்கெட் கீப்பர் யாரையும் சிஎஸ்கே ஏலத்தில் எடுக்காததும் முக்கிய காரணமாகும். இந்த நிலையில் தங்களது புதிய விக்கெட் கீப்பரை சென்னை அணி தேர்வு செய்துவிட்டதாக தெரிகிறது. தோனி போல கேப்டன், விக்கெட் கீப்பர் என 2 ரோலையும் ருதுராஜ் கெய்க்வாட் தான் செய்யப்போகிறாராம். ஏற்கனவே மும்பை அணிக்காக ருதுராஜ் விக்கெட் கீப்பராக விளையாடி இருக்கிறார். இதனால் அவருக்கே பயிற்சி கொடுத்து விடலாம் என தோனி முடிவு செய்து அதற்காக தற்போது இருந்தே பிராக்டிஸ் அளிக்க முடிவு செய்துள்ளாராம். வெளியே தெரிந்தால் சுவாரஸ்யம் குறைந்துவிடும் என்பதால் இந்த விஷயத்தை சென்னை அணி வெகு சீக்கிரட்டாக வைத்துள்ளதாம். இதற்கிடையே ஐபிஎல் பயிற்சிக்காக சென்னை வந்துள்ள தோனி சேப்பாக்கம் மைதானத்தில் லாங் சிக்சர்களை பறக்கவிட்டு வானவேடிக்கை காட்டி வருகிறார். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்துள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடருக்கான தன்னுடைய பேட்டின் எடையை தோனி 20 கிராம் வரை குறைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.